எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல தோல் ஒவ்வாமை பற்றி தான் பேச போறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தோல் மற்றும் பால்வினை நோயியல் துறை தலைவர் மற்றும் முதன்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் எம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கங்க. ஓகே டாக்டர், ஷோக்குள்ள போயிடலாமா? ஓகே டாக்டர், இந்த தோல் ஒவ்வாமை அப்படின்னா என்ன டாக்டர்? ஒவ்வாமை என்பது நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒவ்வாமைன்னா தெரியறதில்ல. பேசிக்காக அலர்ஜிங்கிற வேர்ட்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணுறோம். சில டைம் நான் பேஷண்ட்ஸே சொல்லும்போது ஒவ்வாமைன்னு சொன்னால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. புது வியாதி மாதிரி இருக்குது. அலர்ஜின்னு சொன்னால் ஆமாம் சார் அலர்ஜி அப்படிங்கிறாங்க. ஸோ அது அலர்ஜி தான் நம்ம காமனாக இப்போ பொது பழக்கத்தில் இருக்கிற வேர்டு வந்து அலர்ஜி. ஜென்ரலாக எல்லாருக்குமே அலர்ஜின்னு சொன்னால் தான் புரியுது. ஸோ அலர்ஜி இல்லைன்னா ஒவ்வாமை இதுங்கிறது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்டது. நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக இப்போ சில பூச்சிக்கடிகளுக்கோ இல்லை வண்டு கடிகளுக்கோ இல்லை அந்த மாதிரி சில விஷத்தன்மை உள்ள சில கடிகளுக்கு உடம்போட ரெஸ்பான்ஸு அது அலர்ஜி ரெஸ்பான்ஸ். அதாவது அதை வந்து நம்ம உடம்புல சேராமல் அதை வெளியே தள்ளுறதுக்காக இப்போ கடித்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பூச்சி கடிக்குது இல்லை ஒரு கொசுவே கடிக்குதுனாலும் அந்த இடம் அப்படியே செவந்து போயிடும், தடிச்சிடும், வீங்கிடும், அரிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸு, அலர்ஜி சிம்டம்ஸு. ஸோ இது நார்மலாக நமக்கு அந்த பொருளுக்கு ஏற்படுற எதிர்வினை. இது அலர்ஜியாக எப்போ மாறுதுன்னா நம்மளோட இந்த எதிர்வினையோ இல்லை எதிர்ப்பு சக்தியோ நம்மளோட நார்மல் பொருள், இப்போ நம்ம உட்கொள்கிற ஒரு ஃபுட்டு, இப்போ ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம், ஒரு மீன் வகைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் வகையை எதிர்த்து இந்த எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும்போது அதை நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம். அதாவது நார்மலாக வரக்கூடாத ரெஸ்பான்ஸ் இது. அது வேறு எதுக்கோ வர வேண்டிய ரெஸ்பான்ஸு நம்ம நார்மலாக ஒரு ஃபுட்டோ இல்லை மேலே யூஸ் பண்ணுற ஒரு பெர்ஃப்யூமோ இல்லை ஒரு காஸ்மெட்டிக் க்ரீமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளுக்கு இல்லை சுவாசத்தில் உள்ளே போகிற ஏதோ ஒரு பொருளுக்கோ இது எதுக்காவது நமக்கு ஒரு ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து நம்ம அலர்ஜி இல்லைன்னா ஒவ்வாமை என்று சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இது ஒரு நோயா இல்லை வந்து உடம்பு காட்டுற ஒரு ரியாக்ஷனா டாக்டர்? இது ரெண்டாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உடம்போட ரியாக்ஷன் தான். இது அலர்ஜிங்கிறது இப்போ ஒரு சிலருக்கு அவங்க உடம்போட தன்மை, அதாவது இம்யூன் சிஸ்டத்தோட தன்மை. இது ஆட்டோ இம்யூன், அதாவது நம்ம உடம்பு வந்து நம்மளோட சில சமயம் நம்ம உடம்பே வந்து உடம்புல இருக்கிற பிரிவுகளை எடுத்து வேலை செய்யும். ஆட்டோ இம்யூன்னு இந்த அட்டிகேரியா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து ஆட்டோ இம்யூனாகவும் வரலாம். அலர்ஜி வந்து ஒரு சுவிட்சை மாற்றி போடுற மாதிரி. இப்போ அது நார்மலாக ஒரு இன்செக்ட் பைட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷத்தன்மைக்கோ வர வேண்டிய ஒரு ரியாக்ஷன். அந்த சுவிட்ச் வந்து அதுக்கு மட்டும் வேலை செஞ்சதுன்னா நார்மல். இப்போ அந்த சுவிட்சே வந்து நம்மளோட வேறு நார்மலாக நம்ம உட்கொள்கிற பொருளுக்கு நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அலர்ஜி. நல்லா புரிஞ்சிச்சு டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ வந்து இது என்ன வயசு செக்டாருக்கு வருது டாக்டர்? இது எல்லாருக்கும் வருமா இல்லை அது குறிப்பிட்ட வயசு இருக்கவங்க மட்டும்தான் வருதா? இப்போ இந்த ஏஜ் ஃபேக்டர் இது கிடையாதுங்க. அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ஏஜ். சின்ன குழந்தைகள்லேருந்து, ஏன்னா இப்போ நம்ம அந்த அளவு கெமிக்கல்ஸும் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறந்த குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் நம்ம வந்து பல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ குழந்தைக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா சோப் யூஸ் பண்ணுறோம், பவுடர் யூஸ் பண்ணுறோம், க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம், லோஷன் யூஸ் பண்ணுறோம், நம்மளே கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம், சோப் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் உடம்பு ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ரியாக்ஷனு. அவங்கவுங்களோட உடம்பு ரியாக்ட் பண்ணலாம், பண்ணாமே இருக்கலாம். அதில் ஏஜ் குரூப்புங்கிறது கிடையாது. சிறு குழந்தையிலேருந்து இப்போ பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எந்த விதமான அலர்ஜி வேணாலும் வரலாம். யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த அலர்ஜி வந்தால் சிம்டம்ஸ் என்ன டாக்டர் இருக்கும்? பேசிக் சிம்டம்ஸ் வந்து இப்போ நம்ம தோல் ஒவ்வாமையை பற்றி பேசுகிறோம். இப்போ அலர்ஜினா மெயினாக இன்வால்வ் பண்ணுறது 3 சிஸ்டம். ஒன்று வந்து இந்த நேசல், இது கண்ணு. இது நோஸ்லனா இந்த தும்மல் வரலாம், அடுக்கு தும்மல், மூக்கில் சளி மாதிரி தண்ணி மாதிரி ஊற்றுறது, மூக்கு எரியறது, மூக்குள்ள அரிக்கிறது, இது எல்லாமே அலர்ஜி சிம்டம்ஸ் தான். கண்ணுலேயே எரிச்சல் இருக்கலாம், அரிப்பு இருக்கலாம், கண்ணில் நீர் வடியலாம், கண்ணு செவந்து போகலாம். இது அந்த சிஸ்டத்தோட அலர்ஜி ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி சிலருக்கு வந்து வீசிங் வரலாம். வீசிங்னா லங்ஸில் காற்று உள்ளே போகாமல் அடைப்பு ஏற்பட்டுட்டு அந்த கோயின்னு ப்ரீத்திங்கில் சத்தம் வர்றது, மூச்சு கஷ்டமாக இருக்கிறது, இது வீசிங்கு. ஸோ இது தவிர தோலில் வரும்போது அரிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கலாம், தடிச்சு போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செவந்து போய் வீங்கிடலாம். இல்லை அந்த அதிகமாக ஆச்சுன்னா தோலே வந்து கொப்பளங்கள் போட்டுட்டு நீர் வடிகிறது, அது மாதிரி மேலே வந்து அந்த நீர் காஞ்சி போகிறது,
இது எல்லாமே வந்து அலர்ஜி சிம்டம்ஸு. ரொம்ப சிவியர் அலர்ஜி இதெல்லாம் வந்து நார்மலாக வரக்கூடிய அலர்ஜி சிம்டம்ஸ். ஒரு சிலருக்கு அந்த அலர்ஜி வந்து அனஃபைலாக்சிஸு அப்படின்னு சொல்லுவோம். அதுனா ரொம்ப சிவியர் அலர்ஜியாக வந்ததுன்னா அது வந்து எமர்ஜென்சி மாதிரி அது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பிபி டவுன் ஆகிடலாம். பிபி லோ பிபி, மயக்கம், வாந்தி எடுக்கிறது, உடம்பு ஃபுல்லாக தடிச்சு போகிறது, இதெல்லாம் டேஞ்சர் சிம்டம்ஸு. இது வந்து ரொம்ப சிவியர் அலர்ஜின்னு சொல்லுவோம் இந்த சிம்டம்ஸ். இப்போ இந்த சிவியர் அலர்ஜி வந்தால் தான் டாக்டர்கிட்ட போகணுமா டாக்டர், இல்லை வந்து நார்மலாக பேசிக்காக வருது ஒரு அலர்ஜி அப்படி கிடையாது. எனி அலர்ஜி நீங்கள் ஆரம்ப சிம்டம்ஸ்லேயே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அலர்ஜியோட மெயின் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, அது என்ன பொருள்லேருந்து அலர்ஜி வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பொருளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது அலர்ஜி அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 இது சொல்லுவோம். ஒன்று வந்து சென்சிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ப்ராக்ரெஷனு. ஸோ முதல் தடவை அந்த அலர்ஜி பொருள், இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இறால் ஒத்துக்காமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இறால் இப்போ நான் அதை ஒத்துக்காமல் போன பிறகு நான் முதல் தடவை அந்த இறால் சாப்பிடும்போது ஒரு லைட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து சென்சிட்டைஸ் ஆகிடும் உடம்பு. அந்த டைம் லேசாக உடம்புல அரிப்பு வந்திருக்கலாம், தடிப்பு வந்து போயிருக்கலாம். இதை நான் அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டேன். அது சென்சிட்டைஸ் ஆன பிறகு அடுத்த தடவை இறால் எடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப சிவியராக தடிக்கும், வீங்கும். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த சிவியர் அலர்ஜி, அந்த உடம்பு ஃபுல்லாக வீங்கிறது, பிபிலாம் லோ ஆகுறது, அந்த சிவியரிட்டிக்கும் போகலாம். ஸோ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் மருத்துவர் அணுகி அது என்னத்தினால அலர்ஜி வருது, அப்புறம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு, இந்த அலர்ஜியை சப்ரஸ் பண்ணுற. சில அலர்ஜி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அர்டிகேரியான்னு ஒரு அலர்ஜி இருக்குது. அந்த ஒவ்வாமை வந்து உடம்புல தடிச்சு வீங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஃபுட்டு இந்த மாதிரி பொருள்லையும் வரலாம், இல்லாமையும் நான் சொன்னால ஆட்டோ இம்யூன் அந்த அலர்ஜிலையும் வரலாம். அப்படி வந்ததுன்னா நம்ம ரெகுலர் ட்ரீட்மெண்ட் அதுக்கு தேவைப்படும். அது அதிகமாக ஆக்காமல் இந்த சிவியர் ஸ்டேஜுக்கு வராமல். ஆனால் அந்த சிவியர் ஸ்டேஜ்னு வந்துட்டால் கம்பல்சரியாக அதுக்கு வந்து மருத்துவர் அணுகி அதுக்குரிய அந்த ஸ்டேஜ், அந்த சிம்டம்ஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில டைம் எமர்ஜென்சியே நாட வேண்டியிருக்கும். கேஷுவாலிட்டி எமர்ஜென்சியில் போய் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்தாலே டாக்டர்கிட்ட போய் அது வந்து சிம்டம்ஸ் இருந்தாலே டாக்டரை அணுகி அதுக்கு உரிய விளக்கமோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வாங்கிக்கிறது பெட்டரு. அப்போ தான் நமக்கு எந்த பொருளுக்கு அலர்ஜி இருக்குது, எது அவாய்ட் பண்ணலாங்கிறது புரியணும். இப்போ வந்து இந்த அலர்ஜி பரவக்கூடிய ஒரு விஷயமா டாக்டர்? இது தொற்று நோய் கிடையாது. இது வந்து நம்ம உடம்போட ஸ்டேட்டஸ், அவ்வளோதான். நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி வந்து அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து இறாலுக்கு அலர்ஜி இருக்கலாம், இன்னொருத்தர் பெரும்பாலான பேருக்கு அலர்ஜி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒவ்வாமை வந்து இப்போ ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த அலர்ஜி இருக்கலாம், மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம உடம்போட ஒரு ரியாக்டிவ் ரெஸ்பான்ஸு. இண்டிவிஜுவலாக வேரியேஷன் நிறையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒத்துக்கிற பொருள் இன்னொருத்தருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ இது வந்து தொற்றோ பரவக்கூடிய நோயோ இல்லை. ஓகே டாக்டர். இப்போ வந்து நார்மலாக அரிப்பு வந்தாலே அலர்ஜி தானா, இல்லை வேறு எதுவும் விஷயம் இருக்கா டாக்டர் இதுக்குள்ள? சும்மா எனக்கு அரிக்குது, இது அலர்ஜியா? அது மாதிரி தோலோட ஒரே சிம்டம் வந்து அரிப்பு தாங்க மெயினாக. இப்போ நமக்கு இப்போ ஒரு சில இதுக்கு சிம்டம்னா ஃபீவர்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஜுரம் அடிச்சதுன்னா ஏதோ ஒரு கிருமி உள்ளே இருக்குது, அதுக்கு உடம்பு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ தோல் வந்து ரியாக்ட் பண்ணணுன்னா ஒரே வழி வந்து அது அரிப்பு கொடுத்து தான் ரியாக்ட் பண்ணும். அதோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸு. அது எப்படின்னா மனிதன் எவால்வ் ஆனும்போது இது வந்தது. ஸோ தோல் வந்து வெளியே இருந்து வரக்கூடிய பல பொருள்கள், இப்போ சூரிய ஒளியிலேருந்து டஸ்ட்டு, காற்றில் இருக்கிற மாசு, பூச்சிகள், இந்த மாதிரி இல்லை மேலே படுற இந்த செடிகள், பிளான்ட்ஸு, இதோட அலர்ஜி, இதெல்லாம் நம்ம ஸ்கின்னு தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் தான் இது. நம்ம ஒரு இதை போய் தொட்டோன்னா அது தோல் அரிக்கும், அது ரியாக்ஷன் ஆகும். ஸோ அப்போ அதோட சிம்டம் அது என்னன்னா, அது என்ன சிக்னல் பண்ணுதுன்னா ஸ்கின்னு இந்த மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கு ஒத்துக்கல, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அதோட சிக்னலிங் சிம்டமே வந்து உங்களுக்கு இச்சிங் தான். ஸோ அது எல்லா காரணத்துக்கும் வரலாம், அலர்ஜின்னு கிடையாது. பல ஸ்கின் சிம்டம்ஸு, பல ஸ்கின் டிசீசஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து அரிப்புங்கிறது ஒரு பொதுவான சிம்டம் அது. ஸோ அதனால் அதை எவாலுவேட் பண்ணணும். ஓகே டாக்டர். அரிக்கிறதுனாலே ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் காட்டுது, ஏதோ ஒரு சிம்டம் காட்டுது, அது என்ன காரணங்கிறத எவாலுவேட் பண்ணால் தான் சொல்ல முடியும். ஓகே டாக்டர். இப்போ உடம்புல அங்கங்கே ஒரு மாதிரி தடிப்பு ரேஷஸ் மாதிரி வருது இல்லை டாக்டர், அது ஏன் வருது? அதுதான் நான் முன்னாடி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன், அர்டிகேரியான்னு ஒன்று சொன்னேன். அர்டிகேரியானா அது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை, மெடிக்கல் டேர்மு. ஸோ நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா தோலில் தடிச்சு போகிறது, தோல் வந்து தடிச்சு வீங்கிறது. ரீசன் என்னன்னா தோலில் வந்து ஒரு நீர் கோத்துக்கிற மாதிரி, அதோட நார்மலாக தோல் உள்ள ஒரு நீர் மாதிரி கோத்துக்கிட்டு அந்த நீர்லேருந்து அரிப்பு வரும்.
ஸோ அந்த தடிப்பு வருது. ஸோ அது வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஒவ்வாமை தான் அது. ஓகே டாக்டர். இப்போ சில பேர் வெயிலில் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகிடுது, ஒரு மாதிரி அலர்ஜிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இது மாதிரி ஒவ்வாமை தானே டாக்டர்? வெயில் ஒவ்வாமை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நார்மல் ரெஸ்பான்ஸு, நம்ம ஸ்கின் டைப்ஸ் வந்து இப்போ ஸ்கின் டைப்பை பொறுத்தது. அது சில ஸ்கின்ஸ் வந்து டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க அந்த மெலானின் சொல்லுவோம், அதுதான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தோலுக்கு. அந்த அதுதான் நமக்கு தோலுக்கு கருமைத்தன்மையும் கொடுக்குது. ஸோ அந்த மெலானின் ப்ரொடெக்ஷன் இருந்ததுன்னா வெயிலோட ஸ்கின் ரியாக்ட் ஆகிறதுக்கான தன்மை கம்மி. ஸோ அது என்ன பண்ணுன்னா அது கருப்பு தன்மையை அதிகமாக காட்டும். வெயிலில் போகும்போது மெலானின் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக அதுதான் ப்ரொடெக்ஷனு. நம்ம வந்து அதை ஆப்போசிட்டாக நினச்சிக்கிறோம், கருப்பாக வரதை குறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அதுதான் நமக்கு வந்து நார்மலாக ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே மெலானின் தான். ஸோ அது இப்போ கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு அந்த மெலானின் கண்டென்ட் கம்மி. அப்போ வந்து வெயிலோட போகும்போது ரியாக்ஷன் வரலாம். ஸோ ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து சன்பர்னு, அது வந்து அலர்ஜி கிடையாது. அது வெயிலோட ஹீட்டு அந்த டெம்பரேச்சரில் ஸ்கின் வந்து வெந்து போகிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பேர்ன்ஸ் டைப்பில் வர்றது. அப்பயும் ஆரம்பத்தில் செவந்து போவோம், எரியும், அப்புறமேட்டு கொப்பளங்களாக மாறலாம். இன்னொன்று வந்து சிலர் வந்து வெயிலுக்கே ரியாக்ட் பண்ணுவாங்க. வெயிலில் சன்லைட்டில் வர ஊதா கதிர், யூவி லைட்ஸு, அந்த யூவி லைட்டுக்கு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி வரலாம். ஸோ அதுவும் செவந்து போகிறது வரலாம். ஸோ அது வந்து சிம்டமை வச்சு நம்ம பிரிப்போம். அதை எந்த மாதிரி ஃபுட்லாம் அலர்ஜியை இன்டியூஸ் பண்ணுது டாக்டர்? ஃபுட்டு வந்து ஒன்று வந்து டைரெக்டாக அந்த ஃபுட்டில் இருக்கிற பொருளே அலர்ஜியாக மாறுறது. அது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக சீ ஃபுட்ஸு. சீ ஃபுட்டில் எஸ்பெஷலி இந்த ஒரு ஜென்ரலாக எடுத்துக்கணுன்னா இந்த மேலே அந்த கவர் பண்ண பொருள்கள் இருக்குல்ல, இறால், கிராப்பு, அந்த மாதிரி நத்த வகைகள், ஸ்னெயில்ஸு, இந்த மாதிரி பொருள்கள் வந்து அலர்ஜி தன்மை உள்ளது. மீன் வகைகளும் ஒருத்தருக்கும் ஒத்துக்கலாம், ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்கலாம். ஒரு வகை மீனே சிலருக்கு ஒத்துக்கிற மீனே சிலருக்கு அலர்ஜி இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து சீ ஃபுட்ஸ் அலர்ஜி ஜாஸ்தி. இது தவிர ஒரு புரத சத்து அதிகமாக இருக்கிற எந்த பொருள் வேணால் நமக்கு அந்த ப்ரோட்டீன் தான் மெயினாக அலர்ஜியாக மாறலாம். ஸோ அது சீ ஃபுட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அலர்ஜி பொருளாக இருக்கலாம். எக்கில் வந்து முட்டையில் வெள்ளைக்கரு அலர்ஜியாக இருக்கலாம். இது தவிர நட்ஸ் எடுத்திங்கன்னா காமனாக நாங்கள் பார்க்குறது வந்து கிரவுண்ட் நட்டு அண்ட் பீனட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த வேர்க்கடலை, நிலக்கடலை, அதில் தயாரிக்கப்படுற பொருள்கள். இப்போ கடலையில் செய்கிற கடலை எண்ணெயில் யூஸ்வலாக அலர்ஜி வரதில்லை, ஏன்னா அந்த ப்ரோட்டீன் காம்பனண்ட்டில் தான் அலர்ஜி காமனு. அதனால் எண்ணெயில் பிரச்சனை யூஸ்வலாக வரதில்லை, முக்கால்வாசி பேருக்கு ஒத்துக்கும். அந்த கடலையில் செய்கிற அந்த கடலை சாக்லேட் மிட்டாய் அந்த மாதிரி இது இல்லை. இப்போ நிறைய இது பீனட் பட்டர்னு வருது, அந்த பீனட்டில் வந்து ஸ்ப்ரெட்டு மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கண்டென்ட் இருந்ததுன்னா அது ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு ஆகாது. நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கலைன்னா அது அலர்ஜியாக மாறலாம். அந்த குறிப்பாக கேள்விப்படுத்தினா அந்த கருவாடு, கத்திரிக்காய், ஜென்ரலாக அதான் பீப்புள் மைண்டில் வந்து காமனாக அவங்க சொல்கிறது வந்து கத்திரிக்காய் ஒன்று, கருவாடு ஒன்று, அது எல்லாரும் இது அலர்ஜி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் அது இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் தாங்க. இப்போ ஒருத்தருக்கு சிவியர் அலர்ஜி இருக்கிறவங்களே கருவாடு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, அதான் ஒன்றும் ஆகாது. இல்லை மைல்டாக அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கருவாடு ஒத்துக்காமையும் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், அது இண்டிவிஜுவலோட ரியாக்ஷன், பர்சனை பொறுத்து தான் ரியாக்ஷனு. இப்போ நமக்கு வந்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நான் ஜென்ரலாக சொல்ல முடியாது. ஜென்ரலாக அட்வைஸ் என்ன சொல்லிவிடுவேன்னா, நீங்கள் அந்தந்த பொருளை சேர்த்து பார்க்கும்போது அதை ஃபுட் டைரின்னு சொல்லுவோம், அதை எழுத சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த அர்டிகேரியா ஓவாமை இருக்கிறவங்க சிலருக்கு கிரானிக் அர்டிகேரியா 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே அலர்ஜி போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து அது ஃபுட்டுனால வருதா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளை சாப்பிட்டாலும் வரும், சாப்பிட்லனாலும் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது தேவையில்லாமல். ஸோ அதனால் ஒரு ஃபுட் டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணி எனக்கு இந்த அலர்ஜி அதிகமாக வந்தது, இந்த ஃபுட்டை சாப்பிட்டேன், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த பர்டிகுலர் ஃபுட்ஸுக்கு அலர்ஜி வந்து சொல்லலாம். ஆனால் இப்போ மெயின் காம்பனண்ட் என்ன, ஃபுட்டை தாண்டி இப்போ நம்ம நிறைய ஃபுட்ஸில் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, அடிட்டிவ்ஸு, கலர்ஸு, அதுலேயும் அலர்ஜி வரலாம். அது நிறைய பேருக்கு புரியாது. என்னன்னா புரியாததில்ல, தெரியாது. என்னன்னா இப்போ நான் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு சிக்கன் வந்து ஒத்துக்கலாம், அலர்ஜி இல்லாமல் இருக்கலாம். அதையே நான் வந்து ஒரு கலர் எதாவது ஆட் பண்ண சாப்பிட்டேன்னா அந்த கலர்லேருந்து எனக்கு அலர்ஜி வரும்போது நீங்கள் நம்ம நினைக்கிறது என்னன்னா எனக்கு ஒவ்வாமை வந்து இந்த ப்ரோட்டீன்லேருந்து நினைப்போம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேருந்து அலர்ஜி வரலாம். அதில் ஃபுட்டை வந்து நம்ம அந்த மெயினாக அந்த பேசிக் ஃபுட்டும் நம்ம ஆட் பண்ணுற பொருள்களையும் கணக்கு எடுக்கணும் எப்பயுமே ஃபுட்டு இது பண்ணும்போது. ஸோ இப்போ காமனாக இப்போ நம்ம அதிகமாக அலர்ஜி வர்றது வந்து
அந்த கலர்ஸ் சேர்த்த ஃபுட்ஸ்லேயும் அலர்ஜி வரலாம். இல்லை வேறு ஏதாவது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது, இல்லைன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அது பொருள் கெட்டு போகாமல் இருக்க சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து ஃபுட் கிரேடாக இருக்கும். அதாவது ஃபுட் கிரேட்னால் நமக்கு வந்து எதிர்வினையாவோ இல்லை அந்த மாதிரி இப்போ பிரச்சனை கொடுக்கக்கூடிய இதாக இருக்காது. ஃபுட் அடிட்டிவ்ஸ் நார்மல் ஃபுட் அடிட்டிவ்ஸாக இருக்கும். பட் ஒவ்வாமைங்கிறது யாருக்கு எது ஒவ்வாமையாகவும் சொல்ல முடியாது. அதனால் ஒரு இப்போ 100 பேருக்கு ஒரு ஃபுட் அடிட்டிவ் ஒத்துச்சுன்னா ஒருத்தருக்கு அது அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கும். சொல்றது நல்லாவே புரியுது. ஒரு சிக்கன் அலர்ஜி நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் சிக்கனில் இருக்காது. அதில் போடுற இப்போ 2-3 ஐட்டம் அது கூட சேர்ந்து சமைக்கிறாங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு பொருளோடையும் அலர்ஜி இருக்கலாம், இதுலேயும் இருக்கலாம். கண்டுபிடிக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா டாக்டர்? கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஓகே டாக்டர், இப்போ நம்ம பெர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அது நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக போடுறது இல்லையா டாக்டர்? அதனால எதுவும் அலர்ஜி, அது ஸ்கின்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா? இப்போ பெர்ஃப்யூம்ஸை சேம் திங் ஒன்லி. நம்ம வந்து நம்ம ஸ்கின்னு அதுக்கு சென்சிடைஸ் ஆகி ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதை நீங்கள் எந்த விதத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் துணி மேலேயும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்கின் மேலேயும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கின் மேலே யூஸ் பண்ணால் டைரக்ட் கான்டாக்ட் சிவியர் அலர்ஜி வரும். துணி மேலே யூஸ் பண்ணாலும் அது துணியிலேருந்து வேர்வையில் அந்த துணியில் அது நனையும் போது அந்த பர்ஃப்யூம் அதில் ஊறி ஸ்கின்னுக்கு எப்படியும் கான்டாக்ட் போயிடும். போச்சுன்னா அது எங்கே அலர்ஜி ஆகுதோ அந்த இடங்கள்ல அலர்ஜி வரும். ஸோ வரும். அது வந்து நம்ம அலர்ஜி அது ஒவ்வாமை இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எந்த ஒவ்வாமையாக இருந்தாலும் நமக்கு ஒத்துக்குதுன்னா பர்ஃப்யூம் நார்மலாக யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு எதிர்ப்பு காட்டிடுச்சுன்னா நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கல அப்படிங்கும்போது அதை மாற்றிடலாம். ஒன்று வந்து நிறைய பேர் பிராண்ட் மாற்றி பார்ப்பாங்க. இப்போ சில டைம் அதுவும் சேம் தான், அந்த கெமிக்கல்னால வர அலர்ஜி தான். இப்போ ஒரு பர்ஃப்யூம்னா அதில் ஒரு கெமிக்கல் இருக்காது. ஸோ அந்த பர்ஃப்யூம்னா அந்த வாசனைக்கு கெமிக்கல் ஒரு 3-4 கெமிக்கல் இருக்கும். அது கூட வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை ப்ரிசர்வேட்டிவ்னு கெமிக்கல்ஸ் இருக்கும். இதில் எதில் வேணால் அலர்ஜி வரலாம். ஸோ அந்த அலர்ஜிஸ் வரும்போது நம்ம இதை ஒரு பொருளை மாற்றி இன்னொரு பொருள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அலர்ஜி போன பிறகு இப்போ அது ஒத்துக்குதுன்னா அந்த பர்டிகுலர் கெமிக்கல் இதில் இல்லைன்னா நமக்கு ஒத்துக்கலாம். ஒத்துக்குச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை அதுவும் ஒத்துக்கலைன்னா அப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுறது தான் நல்லது. சென்ட்டுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் உண்டுங்க. ஓகே டாக்டர், இப்போ பெட் அனிமல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா டாக்டர்? ஆமாம், கேட் டாக்ஸ்லாம். கரெக்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கா? கேட்டு டாக்ஸு இதில் வந்து இந்த அனிமல் டேண்டர்னு சொல்லுவாங்க. அனிமல் டேண்டர்னால் அந்த முடி உதிருது இல்லையா அனிமல்ஸ்லேருந்து, அந்த முடி உதிர்ந்து கொட்டின பிறகு அது ஒரு டஸ்ட்டாக மாறிடும் யூஸ்வலாக. இப்போ அது வீட்டில் அந்த டஸ்ட் இருக்கும் அது மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த அனிமல் டேண்டரோ டஸ்ட்டுக்கு நமக்கு வந்து அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ரியாக்ஷன் வரலாம். ஸோ அது மேலே தோலில் படும்போது அரிப்பு தடிப்பு அந்த மாதிரி அலர்ஜியாகவும் வரலாம். இல்லை இன்னொரு வகை வந்து அது காற்று மூலமாக நமக்கு சுவாசத்தில் உள்ளே போகுது இல்லையா, உள்ளே போய் அந்த எக்ஸ்போஷர்லேயும் அலர்ஜி வந்து வீசிங்கு, இந்த தும்மல் அலர்ஜி, அது மாதிரி டஸ்ட் அலர்ஜியாக வரலாம். இல்லை அதுவே அப்சார்ப்ஷன் ஆகும்போது தோலில் தடிப்பு அரிப்பும் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரலாம். இது எல்லாமே அலர்ஜியை பொறுத்த வரைக்கும். இப்போ இது எனக்கு அது ஒத்துக்குச்சுன்னா ஒத்துக்கும். இல்லை எனக்கு அலர்ஜின்னு உடம்பு வந்து அதை எதிர்க்குது அப்படின்னா அது எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்ல. அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் ஓகே டாக்டர், இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம நகையெல்லாம் வந்து அணிகிறோம் இல்லையா டாக்டர்? இப்போ அதில் மட்டும் இந்த நகை படுற இடம் மட்டும் ஒரு மாதிரி பிளாக்காக மாறுது இல்லையா டாக்டர்? எதனால்? எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா? நீங்கள் அந்த பிளாக்காக மாறுற கொஸ்டின் கேட்குறது வந்து அது பேசிக்காக அலர்ஜி கிடையாது. அது பேசிக்காக ஃப்ரிக்ஷனல் டெர்மடைட்டிஸ். அது ஒரு இடத்துல ஒரு செயினோ ஒரு வளையலோ இல்லை ஒரு ரிங்கோ உராஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா, அந்த உராய்வுனால தோலோட சிம்டம் அது. ஒரு இடத்துல நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்த ரப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்கின் வந்து திக்காகிடும், தடிப்பாகிடும், அந்த இடம் டார்க்காக மாறிடும். ஸோ அதுதான் இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த செயின் உராஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த இடம் டார்க்னஸ் வரும். ஸோ அது வந்து அந்த உராய்வுனால் வருது. அலர்ஜின்னு வர்றது வந்து அந்த நகையில் இருக்கிற வேறு சில மெட்டல்ஸு. இப்போ காமனாக வந்து நிக்கல். ஸோ நிக்கல் சேர்க்காம எந்த நகையும் செய்ய முடியாதுங்க. கோல்டோ சில்வரோ எதுவாக இருந்தாலும் நிக்கல் இல்லாமல் செய்ய முடியாது. ஸோ நிக்கலோட கண்டென்ட் தான் மாறும். சில நகைகளில் வந்து கம்மியாக இருக்கும் நிக்கல், சில இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த நிக்கல்ங்கிற பொருளுக்கு நம்ம உடம்புல ஒவ்வாமை வந்து விட்டால், எல்லாருக்கும் இல்லை, வந்து விட்டால் அந்த நிக்கல் இருக்கிற ஜுவல்லரி எங்கே பட்டாலும் அலர்ஜி வரும். அது ஓகே டாக்டர், இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அலர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? எல்லா தோல் நோய், அதாவது அரிப்புன்னு ஒரு சிம்டம் சொல்கிறோம் இல்லையா, அரிப்போ தடிப்போ வர்றது
இது வந்து நம்ம ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது, பிளட் சர்க்குலேஷன்லேருந்து வரக்கூடிய இது. ஸோ இதை எல்லாத்தையுமே அக்ரவேட் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ காமனாக எனி ஸ்கின் டிசீஸு காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். ஒரு நோய் சடனாக அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அதோட தன்மை அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்னால அலர்ஜி வராது. இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அதனால் அவங்க அலர்ஜி வந்துருங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு அலர்ஜி இருக்கும்போது நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்னோடய அலர்ஜியோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காட்டும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ்ஸில் சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், அதனால் என்னோட அலர்ஜியோட சிம்டம்ஸ் வந்து அதிகமாக காட்டும். ஓகே டாக்டர், இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அதிகமாக ஸ்வெட் ஆச்சுன்னா கூட அலர்ஜி வருமா டாக்டர்? ஸ்வெட்டு வந்து ஒரு இரிட்டேஷன் தானே. ஸ்வெட்டு வந்து நீர் ப்ளஸ் உப்பு இதெல்லாம் கலந்த ஒரு இது. நார்மலாக ஸ்வெட்டு வந்து நம்ம பாடியோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸ்வெட்டு வந்து அது நம்ம டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து அந்த நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது மெயின் ஃபேக்டர் வந்து ஸ்வெட்டு தான். ரெகுலராக வேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய பேர் சொன்னாங்க வேர்க்கிறதே இல்லைம்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். சிலருக்கு வேர்வை தெரியும், ஜாஸ்தியாக வேர்க்கிறதா தெரியும். பல பேருக்கு வந்து அவங்க வேர்வை வெளியே வரதே தெரியாது. ஆனால் பாடி வந்து கண்டினியூஸாக ஸ்வெட் ஆகி அந்த பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஸ்வெட்டு வந்து சில டைம் சில இடங்கள்ல அதிகமாக தங்கினாலும், இப்போ வெயில் டைமில் அந்த மாதிரி ஓவராக ஸ்வெட் ஆகும்போது சில இடங்களில் இப்போ துணியில் அது ஊறி அது வந்து தோல் மேலே படியும் போது அந்த ஸ்வெட் டெர்மடைட்டிஸ்ம்பாங்க. அது ஒரு அலர்ஜியாக மாறிட்டு தோல் ஒரு மாதிரி கருத்து போயிட்டு காஞ்சி போன மாதிரி எரிச்சல் அதெல்லாம் வரலாம். அது வந்து சம்டைம்ஸ் பீக் சம்மர்ஸில் அந்த மாதிரி ஆகிறதும் உண்டு. அது மாதிரி ஆகலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் இதுக்கும் நம்ம அலர்ஜிக்கும் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்? அலர்ஜியே இம்யூன் சிஸ்டம்ல இருந்து தான் வருது. புரியுதுங்களா? இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு சேஞ்சு ஆல்டர்டு ரெஸ்பான்ஸு. நம்ம உடம்பு நார்மலாக இம்யூன் சிஸ்டம் வந்து சில உடம்புக்கு ஆகாத பொருள்கள் லைக் பாக்டீரியா, சில கிருமிகள், வைரஸு, ஃபங்கஸ்ஸு, இந்த மாதிரி இதை எதிர்த்து போராட வேண்டியது தான் இம்யூன் சிஸ்டத்தோட வேலை. இப்போ அதை விட்டுட்டு அது வந்து ஒரு நார்மலான பொருளை எதிர்த்து அந்த இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் அலர்ஜி. ஸோ இப்போ என்னோடய இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு பாக்டீரியாவை எடுத்து வேலை செய்யும்போது நார்மல். இப்போ அதே இம்யூன் சிஸ்டம் வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு பெர்ஃப்யூமை எடுத்து அது வேலை செஞ்சதுன்னா அது வந்து அலர்ஜி. அதே ரெஸ்பான்ஸ் தான் அது. புரிஞ்சிச்சு. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிமா அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸிமா வந்து ஆக்சுவலாக எங்களை இப்போ இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன் அது. அதாவது தோலில் வந்து தோல் ஒரு பொங்கி போன மாதிரி அதில் நீர் வடிகிறது, செவந்து போகிறது, அப்புறம் அந்த நீர் வடிஞ்சது காஞ்சி போயிட்டு ஸ்கேலிங் சொல்லுவோம், ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறம் அது ரொம்ப அந்த ஸ்கின்னு திக்காகிட்டு ஒரு மாதிரி கருப்பு தன்மை, அப்புறம் அது ஒரு மாதிரி திக் ஸ்கின்னு அண்ட் இச்சிங் அரிப்பு தன்மை, அது மாதிரி இருக்கிறது பேட்டர்ன், ரியாக்ஷன் பேட்டர்ன் தான் நம்ம எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸிமாங்கிறது அலர்ஜி தான், அலர்ஜி. ஸோ ஆனால் இந்த எக்ஸிமா கீழே நிறைய நோய்களை வந்து நம்ம எக்ஸிமான்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அதாவது ஒரு பொருள் நம்ம தோல் மேலே பட்டு அதுக்கு வர அலர்ஜி. ஸோ அது எந்த பொருளாக வேணால் இருக்கலாம், சென்ட்டுலேருந்து பெர்ஃப்யூமு, இல்லைனா யூஸ் பண்ணுற நார்மல் சோப்பு, காஸ்மெட்டிக்ஸு, இல்லை செயின், இந்த மாதிரி எந்த பொருளாக இருக்கலாம். அது வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு வகை எக்ஸிமா தான். இன்னொரு வகை எடுத்தோன்னா இப்போ சில குழந்தைங்களுக்கு அட்டோபிக் எக்ஸிமான்னு சொல்லுவோம், அட்டோபிக் டெர்மடைட்டிஸ். இது வந்து உடம்பு உள்ளே இருந்து தானாக வரக்கூட ஒவ்வாமை. அது நம்ம உடம்பே இம்யூனிட்டி சேஞ்ச் ஆகி உடலில் வந்து தோல் மேலே ஒரு அரிப்புத்தன்மை தொடர்ந்து இருந்து தோலில் மாற்றங்கள், நான் இந்த எக்ஸிமாட்டஸ் சேஞ்சஸ் சொன்னேன் இல்லையா, 2-3 ஸ்டெப்ஸு, அந்த சேஞ்சஸ்லாம் தொடர்ந்து சில குழந்தைங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது வந்து குழந்தைங்க இப்போ பார்த்தோன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் குழந்தையில ஆரம்பித்து 10-15 வயசு வரைக்கும் கூட போகலாம். அது வந்து நாங்கள் எட்டோபிக்னு சொல்லுவோம். இதுவும் அலர்ஜி அண்ட் எக்ஸிமா கீழே வர்றது தான். ஸோ எக்ஸிமாங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு ரியாக்ஷன் பேட்டர்னு. வெளியே பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு தெரியும். அதோட காரணங்கள் வந்து பல வகையான காரணங்களாக இருக்கலாம். அது உடல் உள்ளே இருந்து வரக்கூடிய அலர்ஜியாகவும் இருக்கலாம், இல்லை வெளியே இருந்து கான்டாக்டு அந்த எக்ஸ்போஷர் ஆகி வரக்கூடிய அலர்ஜிகளாகவும் இருக்கலாம்.
ஓகே டாக்டர். இந்த எக்ஸிமா யாருக்கெல்லாம் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது? எக்ஸிமா வந்து ஜென்ரலாக அதிகமாக வரும்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது அவங்க ஜெனட்டிக்காக என்னோட அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஜெனட்டிக்காக அந்த அலர்ஜியாக ரியாக்ஷன் பண்ணக்கூடிய சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்டு ஸ்லைட்டாக எக்ஸ்போஸ் ஆனாலே தும்மல், மூக்கில் தண்ணி வெடியறது, நீர் மாதிரி வர்றது, ஸ்கின்ல அரிப்பு தடிப்பு வர்றது, இதெல்லாமே சிம்டம்ஸு. ஸோ இது வந்து சிலருக்கு அவங்க உடம்போட கண்டிஷனே அந்த மாதிரி இருக்கும் பை நேச்சர், அதை பை ஜெனட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, அதாவது அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ இந்த அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸிமா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே டாக்டர், இப்போ வந்து மாத்திரை மருந்துலாம் எடுத்துருவாங்க, இதனால வரக்கூடிய அலர்ஜி எந்த அளவுக்கு ஆபத்தானது இல்லையா? எந்த மாத்திரை அலர்ஜி ஆபத்தானது இல்லைன்னு சொல்லவே முடியாது. மாத்திரையிலேருந்து வர அலர்ஜி வந்து ஆபத்தானது தான். இரண்டாவது பாயிண்ட்டு, அலர்ஜி வராத மாத்திரையே கிடையாது. நீ ஒரு மாத்திரை, நான் ஒரு மருந்துன்னு ஒன்று நாங்கள் டாக்டர்ஸ் எதுனாலும் சரி. ஸோ அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நினைக்கிறது வந்து இப்போ டாக்டர்ஸ் எதுனா அலர்ஜியே வராதுன்னு. எனி மெடிசின் கேன் ப்ரொடியூஸ் அலர்ஜி. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது ஒரு ஒவ்வாமை. நம்ம உடம்பு அந்த மாத்திரையில் இருக்கிற கெமிக்கலை ஏற்றுக்கலை. ஸோ அது யாருக்கு வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு உடம்புக்கு வந்துருச்சு ஏற்றுக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. எனி ட்ரக் அலர்ஜி டேப்லெட்டோ இன்ஜெக்ஷன்ஸோ எதுக்கோ அலர்ஜி நாங்கள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, இனிமேற்பட்டு அதாவது லைஃப் லாங்கு இந்த மெடிசினை வந்து எடுக்க முடியாது. இல்லை அவசியம் எடுத்து தான் ஆகணுன்னா அண்டர் கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன்ஸு, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டரோட சூப்பர்விஷனில் தான் அந்த மெடிசன் அவசியம் எடுத்தாகணும் அப்படி இருந்தால், அது மாதிரி. ஸோ மாத்திரைகளில் அலர்ஜி வர்றது காமன் தான். ஸோ இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக பாப்புலேஷன் வந்து அவங்களே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க நிறைய விஷயத்துக்கு. செல்ஃப் மெடிக்கேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதில் என்ன ஆகுனா, இப்போ அவங்க என்ன மாத்திரை சாப்பிட்றாங்கன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள்கிட்ட வரும்போது ஒரு மாத்திரை அலர்ஜின்னு என்னால் பார்த்து நான் டயக்னோஸ் பண்ணுறேன். என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தலைவலிக்கு சாப்பிட்டேன், உடம்பு வலிக்கு சாப்பிட்டேன், அந்த டேப்லெட்டு என்ன மெடிசன் கேட்குறாங்க, ஒரு மாத்திரை 2 மாத்திரை கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் அது என்ன டேப்லெட்டு அப்படின்னு இருக்காது. அது அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு டேப்லெட்டோட ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் பேர் கூட இருக்காது. ஸோ நாங்கள் வந்து அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. மாத்திரை அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்ன மாத்திரையினால எனக்கு அலர்ஜி வருதுங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது சுலபம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வர ரியாக்ஷனை அதுக்கப்புறம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மருந்து வந்து எனக்கு அலர்ஜின்னு எழுதி வச்சுக்கிட்டு நார்மலாக யூஸ்வலாக என்ன செய்வோன்னா, இப்போ எங்கள்கிட்ட ஒரு சிவியர் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருந்தால், ஒரு ஒவ்வாமை இருந்தால் எழுதி கொடுத்துருவோம். ஸோ இந்த அலர்ஜிக் டு இந்த ட்ரக்ஸுன்ட்டு. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வருவாங்க, வந்து காட்டுவாங்க, சார் இதெல்லாம் எனக்கு அலர்ஜி அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எந்த டாக்டர் பார்த்தாலும் இதுக்கு எனக்கு அலர்ஜினா நான் அந்த மருந்துகளை எழுதாமல் வேறு மருந்துகளுக்கு சப்ஸ்டியூட் எழுதிடுவேன். அது ஒன்று தான் மாத்திரை அலர்ஜிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது. எனக்கு ஃபஸ்ட்டு டைம் அலர்ஜி வரும்போதே ஐடென்டிஃபை பண்ணி ஃப்யூச்சரில் எடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே டாக்டர், இப்போ இந்த பூச்சிக்கடிலாம் வருது இல்லை டாக்டர்? ஆமாம். இந்த பூச்சிக்கடியால் வரக்கூடிய அலர்ஜி பற்றி சொல்லுங்களேன். பூச்சிக்கடி அதான், பூச்சிக்கடிங்கிறது அதுக்கு உடம்பு ரியாக்ட் பண்ணுறது நார்மல் ரெஸ்பான்ஸு. இப்போ ஒரு கம்பளி பூச்சி என் மேலே படுது, அது பட்டோடனே அந்த முடியில் இருக்கிற கெமிக்கல், அந்த கம்பளி பூச்சி மேலே இருக்கிற டைனி அந்த ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற கெமிக்கல் அது என் உடம்புல பட்டோடனே அது ஒரு எதிர்வினையை கொண்டு வரும். என் உடம்பு அதை ரியாக்ஷன் பண்ணுறது அரிப்பு தடிப்பு எரிச்சல் வீங்கிறது இதெல்லாமே. ஸோ இது வந்து நார்மல் ரெஸ்பான்ஸு. சம்டைம்ஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ். இப்போ சிலருக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸே ஓவராக காட்டும். இப்போ கொசுக்கடியில் வர்றதுன்னா அந்த கடித்த இடம் மட்டும் வீங்கும் அரிக்கும், ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா இருந்த தடம் இல்லாமல் போயிடும், சப்சைட் ஆகிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடம் கடித்தாலும் கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடிப்பாக ஆகிட்டு கொப்பளம் மாதிரி போட்டுக்கிட்டு, அதுதான் இன்செக்ட் பைட் அலர்ஜின்னு சொல்கிறோம். எல்லா பூச்சிகளுக்கும் இந்த அலர்ஜி வரலாம். ஏன்னா உடம்புக்கு நம்ம உடம்போட ரியாக்ஷன் என்னன்னா, டிஃபென்சிவ் மெக்கானிசம் பிரகாரம் எல்லா பூச்சியும் எதுக்கிறது தான் நம்ம உடம்போட வேலையே. எந்த பூச்சி கடித்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதை வெளியே தள்ளி விடணும், அதுதான் அதோட ரியாக்ஷனோட இது. ஸோ இதை வந்து அதை ஓவராக செய்யும்போது, அதாவது சென்சிட்டிவிட்டி இன்னும் ரொம்ப அதிகமாக காட்டும்போது அது அலர்ஜியாக மாறிடுது.
இப்போ கம்பளி பூச்சி ஒத்துனா ஒரு 4-5 இடத்துல தடிச்சா அது நார்மலு. அது நம்ம லைட்டாக மேலே கொஞ்சம் கேலமின் லோஷனு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் தடவி விட்டோன்னா அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இல்லை ஒரு வேளை அலர்ஜி டேப்லெட்டோ அது மாதிரி போட்டாலே குறைஞ்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒத்தின பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தடிச்சிடும், முகத்துலேருந்து ஃபுல்லாக தடிச்சிடும், வீங்கிடும் இருக்கும். ஓகே, அதான் அது மாதிரி ஆச்சுன்னா சில டைம் என்ன ஆகும், கொஞ்சம் சிவியர் அலர்ஜியாக போயிடுதுன்னா கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அலர்ஜி கண்ட்ரோல் பண்ணுற மெடிசின்ஸ் எடுக்கணும். ரொம்ப சிவியராக ஆச்சுன்னா அதான் பூச்சிக்கடி ஒவ்வாமை வந்து சில டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அலர்ஜியை குறைக்கிற லெவலுக்கும் வரலாம். அதான் ஒரு பூச்சிக்கடியோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மைல்டாக ஒரு அரிப்போ தடிப்போ வீக்கத்தில் இருந்து ஒரு சிவியர் ரெஸ்பான்ஸு, முகம் ஃபுல்லாக வீங்கிறது, கண் உதடெல்லாம் வீங்கிறது, தொண்டையில் மூச்சு அடைக்கிறது, இந்த அளவு ரியாக்ஷன் வரைக்கும் போகலாம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மைல்டாக இருக்கும்போது லோக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இம்ப்ரூவ் ஆகிடும். சிவியராக போகும்போது நம்ம இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நார்மலாக வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கும் அலர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் டாக்டர், என்ன தொடர்பு இருக்குது? ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு பூஞ்சை. அது பூஞ்சை தோலில் வளர்ந்து அதில் வர சிம்டம்ஸு அரிப்பு, இப்போ படர்தாமரைன்னு சொல்லுவாங்க, ரவுண்டாக ரிங்வம் மாதிரி வரும். ஸோ அதுலேயும் அரிப்பு இருக்கும். பட் அதை வந்து அலர்ஜியாக நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்குரிய ரெஸ்பான்ஸ் அது. ஸோ அதுக்கு வந்து அலர்ஜி ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அதை வந்து நாங்கள் வந்து ஃபங்கஸ் ட்ரீட்மெண்ட் தான் மெயின். அதில் ஃபங்கஸை அழிக்கக்கூடிய ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன்ஸ், ஆயின்மெண்ட்ஸு, டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஃபங்கஸ்னால டைரெக்டாக ஸ்கின்ல அலர்ஜிங்கிறது அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்கல்ல, அதனால் அலர்ஜி வராது. அது வேற இது வேற. அது வேற இது வேற. ஓகே டாக்டர், இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு வரும். இப்போ இந்த அலர்ஜியை கண்டுபிடிக்க என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கிறோம் டாக்டர்? அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட்டுங்கிறது மோஸ்ட்லி கிடையாதுங்க. இல்லை, ஆமாம். நம்ம வந்து நம்ம உடம்போட ரியாக்ஷனை வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் அலர்ஜி வந்தவங்களுக்கு திரும்ப திரும்ப அலர்ஜி வருது, எதனால் வருதுன்னு தெரியல அப்படின்னா நாம் சில டெஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து சில பிளட் டெஸ்ட்லேயும் தெரியலாம். இல்லைன்னா இந்த மேலே ஸ்கின் மேலே பேட்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேட்ச் டெஸ்ட் எப்படின்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதில் வந்து சின்ன சின்ன வெல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்தந்த பொருளோட கெமிக்கல் வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு பிளான்ட் ப்ராடக்ட் அலர்ஜினா அந்த பிளான்ட்டோட கெமிக்கல் இருக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த நிக்கல் அலர்ஜின்னு முன்னாடி சொன்னேன், அந்த நிக்கலோட கெமிக்கல் இருக்கும். அது மாதிரி ஹேர் டையோட கெமிக்கல் இந்த மாதிரி வச்சு ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நாங்கள் முதுகில் வந்து அந்த பேட்சை ஒட்டிட்டு அது ஒரு 24 hours 48 hours கழித்து அந்த பேட்சை எடுத்த பிறகு அதில் வர ரியாக்ஷனை செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கிரேடிங் பண்ணி இந்த இதுக்கு அலர்ஜி உங்களுக்கு இருக்குது, இது வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அது தோல் மேலே பட்டு வரக்கூடிய அலர்ஜிக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சிலருக்கு ரத்தத்தில் சில டெஸ்ட் இருக்குது, அது பிளட் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அலர்ஜி வந்து நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணுறது வந்து இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம், அதான் இது ஆன்டிபாடிஸு. அந்த ஐஜிஇ ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெசிஃபிக் இம்யூனோகுளோபுலின் சில ஃபுட்டுக்கு, சில மாத்திரை மருந்துக்கு, சில டஸ்ட்டுக்கு, அந்த மாதிரி இதுக்கு நமக்கு அந்த கெமிக்கல்ஸுக்கு உரிய ரியாக்ஷன் பேட்டர்ன் அது வந்து பிளட்டில் செக் பண்ணி அதையும் கிரேடிங் பண்ணி சொல்லுவாங்க. பட் இதில் எல்லாத்துலேயும் முக்கியம் என்னென்னா இந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு எது இருந்தாலும் நம்ம வந்து அதை கோரிலேட் பண்ணணும். இப்போ ஒருத்தரோட ஹிஸ்ட்ரி தான் முக்கியம். இப்போ அவர் சொல்கிறதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி வருது, இந்த மாதிரி பொருள் உட்கொண்டா வருது, அப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அதையும் கோரிலேட் பண்ணி நாங்கள் ஓரளவு சொல்ல முடியும் இந்த இதனால அலர்ஜி வரலாம் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக ஒரு கேன்சர் இது மாதிரி விஷயம், டிபி டயக்னோஸ் பண்ணிடலாம். ஆனால் இதை டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஏன்னா நிறைய டைம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டை நினச்சிட்டு இருப்போம், ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது அது நெகட்டிவ் கூட வரலாம், அதுவும் உண்டு. சில டைம் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வரும், ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து ஒத்துக்கும் சாப்பிடும்போது. அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே டாக்டர், இப்போ இது வந்து இப்போ அலர்ஜி வந்து குணப்படுத்தக்கூடிய ஒன்றா டாக்டர்? அலர்ஜிஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலபிள் டிசீஸ் தான் அது பேசிக்காக. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து ஒவ்வாமை, இப்போ இந்த பொருள் எனக்கு ஒத்துக்கலை, அதை நான் என்னோடய வாழ்க்கை முறையிலேருந்து எடுத்துட்டேன்னா அது வரப்போகிறது இல்லை ஆக்சுவலாக. ஸோ அது ரியாக்ஷன் வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறது தான் வழி. ஓகே.
ஸோ அது ஒன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணி அந்த அலர்ஜியை கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த பொருளை அதாவது உணவாக இருந்தால் சாப்பிடாத வகையிலையோ இல்லை ஒரு காஸ்மெட்டிக்காக இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு அந்த அலர்ஜி வரப்போகிறதில்ல. ஸோ இதில் வந்து க்யூருங்கிற ஃபேக்டரு இல்லை. எதனால் வருதோ அந்த அலர்ஜி வந்து என் உடம்புல இருக்க தான் போகுது. ஏன்னா அது மெமரின்னு ஒன்று உண்டு நம்ம இம்யூனிட்டியில், மெமரி டி செல்ஸுமாங்க. அது வந்து இப்போ எனக்கு ஒரு பொருள் அலர்ஜி ஆகிடுச்சுன்னா அது வந்து அதோட மெமரியில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பொருள் என் உடம்புல திரும்பியும் கான்டாக்ட் வரும்போது என்னோடய இம்யூனிட்டி வந்து அந்த மெமரியில் ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுதான் அந்த இது அந்த இம்யூனிட்டியோட பியூட்டியே ஆக்சுவலாக. ஸோ இப்போ இப்போ ஒரு பாக்டீரியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பாக்டீரியல் கிருமி வந்து போன பிறகு ஒரு லெவல் வரைக்கும் அந்த இம்யூனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு தடவை அது வரும்போது அதை எதிர்த்து ஃபைட் பண்ணும். இப்போ வேக்சின்ஸுக்கே அதுதான் மெக்கானிசமு. நான் ஒரு வேக்சின் கொடுக்குறேன், அதே வைரஸோட ஒரு சின்ன கெமிக்கலை கொடுத்து உடம்புல அந்த இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த வைரஸ் எனக்கு வரும்போது அது எனக்கு எதிர்த்து அது வேலை செய்யும்போது அது வந்து குட் ரெஸ்பான்ஸு. அதுவே எனக்கு வேண்டிய ஒரு பொருளை எடுத்து வேலை செய்யும்போது அது அலர்ஜி. அதனால் இதை க்யூர் கிடையாது, அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எனக்கு ஒரு பொருளை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்னா வராது. அது திரும்ப நான் யூஸ் பண்ணும்போது அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம் அலர்ஜிக்கு? அலர்ஜி அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, எங்களோட மெயின் இது வந்து கண்ட்ரோலிங் த அலர்ஜிக் ரெஸ்பான்ஸு. ஏன்னா அது வந்து ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. அது ஜென்ரலாக உடம்பு ஃபுல்லாக வீங்கிறது, தடிக்கிறது, அரிக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸாக போகுது. ரொம்ப சிவியர் ஆனால் தான் நான் சொன்ன டேஞ்சர் சைன்ஸு, உடம்பு ஃபுல்லாக வீங்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய அலர்ஜிஸு வெளிப்புற காரணங்களால் வர்றதுன்னா சில ஆயின்மெண்ட்ஸு, எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸு, இந்த லோஷன்ஸு காமனாக அந்த இரிட்டேஷன் குறையிறதுக்கு கேலமின் லோஷன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு டேப்லெட்ஸ் வைஸு ஆன்டி ஹிஸ்டமின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அலர்ஜி வரதோட மெயின் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து ஹிஸ்டமின்ங்கிற ஒரு கெமிக்கல். ஸோ அது வந்து எந்த வகையில் வந்து ட்ரிகர் ஆனாலும், இப்போ ஒரு கான்டாக்ட் அலர்ஜியில் வந்து ட்ரிகர் ஆனாலோ இல்லை சாப்பிட்ட பொருளில் ட்ரிகர் ஆனாலோ என் பாயிண்ட் வந்து ஹிஸ்டமின் வந்து உடம்புல ரிலீஸ் ஆகிறது தான். அந்த ஹிஸ்டமின் உடம்புல ஸ்கின்ல ரிலீஸ் ஆனோடனே தான் அந்த அரிப்போ தடிப்போ எல்லாம் வருது. ஸோ அந்த ஹிஸ்டமினை எதிர்த்து சில மாத்திரைகள் இருக்குது, ஆன்டி ஹிஸ்டமின்ஸ்ன்ட்டு. அதை வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் அது இது. ப்ளஸ்ஸு அது ரொம்ப சிவியராக போனால் ஸ்டீராய்டு மருந்துகள், அதை விட இன்னும் சில இதெல்லாம் ரொம்ப சிவியரு, அவங்க மூச்சு கஷ்டம் அதெல்லாம் இருந்ததுன்னா எமர்ஜென்சியாக அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும். ஸோ அக்கார்டிங் டு சிவியரிட்டி ட்ரீட்மெண்ட் மாறும். ஓகே, அந்த தன்மையை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நார்மலாக அரிப்பு வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க தேங்காய் எண்ணெய் தடவை சரியாக போடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அது ஒரு மைல்டான அலர்ஜி இருந்ததுனாங்க இப்போ அந்த ஸ்கின்னுக்கு வந்து அது ஒரு இரிட்டேஷனில் இருக்குது ஸ்கின்னு. அதுக்கு வந்து ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுத்தோன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த கேலமின் லோஷனே நம்ம தடவுறது வந்து அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது. அதேமாரி தேங்காய் எண்ணெய் தடவும் போது அது ஒரு சென்சேஷன் கொடுக்கும் உங்களுக்கு, ஒரு குளிர்ச்சி சென்சேஷன். அதனால் அந்த அரிப்போ அந்த வீக்கமோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அது ஒரு மைல்டு அலர்ஜியாக இருக்கிற வரைக்கும் அது கண்ட்ரோலில் இருக்கும். அதை தாண்டி சிவியராக ஆகுதுன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஸ்கின்ல ஒரு அரிப்பு வருது, ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குது, நம்ம உடனே என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபஸ்ட்டு வரும்போது அரிக்குது தடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதான் நான் சொன்னேன், சிவியரிட்டி தான். இப்போ ஒரு இடம் 2 இடம் தடிக்குதுன்னா ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அதில் அது கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக தடவுற அந்த க்ரீம்ஸு லோஷன்ஸ்லேயே குறைஞ்சிடும். சிவியராக நிறைய இடங்கள் தடிக்குது அப்படி இருக்குதுன்னா அலர்ஜி மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து நிறைய அலர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 75-80% பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடோ 2 எபிசோடோ வந்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் வராது. அண்ட் நமக்கே தெரிஞ்சிடும் எனக்கு இதனால தான் அலர்ஜி வந்ததுன்னு. முக்கால்வாசி பேஷண்ட்ஸுக்கு தெரியும், இதை நான் சாப்பிட்டேன் அலர்ஜி வந்ததுன்னு அவங்களே தான் சொல்லுவாங்க, நாங்களே கேட்குறதில்ல. சாப்பிட்டா இந்த மாதிரி தடிச்சுது அதை அவங்களே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ரியாக்ஷன் வருது அப்படின்னா. அதுக்கப்புறம் அது வரப்போகிறதில்ல. மைல்டாக வந்தால் இந்த அளவு ட்ரீட்மெண்ட்டே போதும். பட் அதை தாண்டி உடம்பு ஃபுல்லாக தடிப்பு வருது, இல்லை கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது, நாள் கணக்காக வருது, மாதம் கணக்காக வருது, இல்லை ரொம்ப சிவியராக வருதுன்னா அது ப்ராப்பராக டாக்டர் அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ எனக்கு அலர்ஜியே வராமல் இருக்கணும்,
அதுக்கு எதுவும் ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இருக்கா? அது ப்ரிகாஷன்னா உங்களுக்கு எது அலர்ஜி வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை சாப்பிடாம இருக்கிறதோ பயன்படுத்தாமல் இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து சில டைம் வந்து சில சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுட்டு வந்து கிளியராக தெரியும் நமக்கு. மோஸ்ட்லி ஒரு பொருள் ரொம்ப சிவியராக அலர்ஜி ஆகுதுன்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி மாத்திரை மருந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் டேப்லெட் எடுக்கும்போது அலர்ஜி வந்துச்சுன்னா இமீடியட்டாக தெரிஞ்சிடும். உதடு வீங்கிடும், இல்லை நாக்குலாம் வெந்து போன மாதிரி, வாய் உள்ள காயமாயிடும், வெந்து போயிடும், எரிச்சல் இருக்கும், ஸ்கின்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். இந்த மாதிரி வந்தால் அது டேஞ்சர் சைனு. அது இமீடியட்டாக அந்த மாத்திரையை நிறுத்திடணும். அதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, அடுத்த மாத்திரை போட்டுகிட்டே போகும்போது தான் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே நமக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த நான் மாத்திரையை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு அலர்ஜி ஆகிற மாதிரி டவுட் இருந்தால் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் போயிடணும். அதுதான் ட்ரக் அலர்ஜியை பொறுத்த வரைக்கும். அதை தவிர காஸ்மெட்டிக்ஸோ இந்த மாதிரி பொருள்கள் வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் என்னன்னா, அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஏரியாவில், மோஸ்ட்லி ஃபேஸ்னால் காது பின்னாடி அந்த மாதிரி சில ஏரியா சொல்லுவோம், இல்லை இந்த கை ஃபோர்ஆர்ம்ஸில் உள்பக்கம், இதில் வந்து அந்த பர்டிகுலர் பொருளை வந்து டெய்லி அதே ஒரே இடத்துல 2 நாள் இல்லைனா 3 நாள் அதே இடத்துல தடவி பார்க்குறது. அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்வலாக அலர்ஜி இருந்தால் அந்த இடத்துல காட்டும், செவந்து போகிறதோ அரிக்கிறதோ இருக்கும். அது யூஸ்வலாக ஒரு 72 hours செய்ய வேண்டியிருக்கும். நம்மளே செஞ்சுக்கிற டெஸ்ட் இது. அப்படி அலர்ஜி இருந்தால் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே டாக்டர். இப்போ அலர்ஜியில் சாதாரணமாக பொதுமக்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள்லாம் என்னவோ நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்கல்ல, தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா? அலர்ஜினா இப்போ ஒரு மெயின் ப்ராப்ளம் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ முன்னெல்லாம் ஒரு சோப் இருந்தது, இப்போ வந்து கை கழுவுறதுக்கு தனி சோப்பு, ஹேண்ட் வாஷு, சானிடைசரு, ஃபேஸுக்கு தனி சோப்பு, ஃபேஸ் வாஷு, அப்புறம் குளிக்கிறதுக்கு சோப்பு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து இல்லை கிளீன்லினஸுக்கே 4-5 ப்ராடக்ட் வந்துருச்சு இப்போது. ஸோ ஈச் ஒன் இஸ் அ டிஃப்ரெண்ட் கெமிக்கல். ஸோ உங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே போகுது. நம்ம வந்து ஒரு 2-3 கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகும்போது வரக்கூடிய அலர்ஜி வர சான்ஸ் கம்மி. இப்போ அதுவே நான் 20 கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகும்போது வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஏன்னா இப்போ இது ஜஸ்ட் ஒரு வாஷில் எடுத்திங்கன்னா இத்தனை ப்ராடக்ட்ஸ் வருது. அது மாதிரி ஒரு க்ரீமு இல்லை பர்ஃப்யூம்ஸு இந்த மாதிரி. இப்போ ஃபுட்டு ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டோட வெரைட்டிஸ் அதிகமாகிடுச்சு. அதில் யூஸ் பண்ணுற கலர்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ இதனால் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே டாக்டர், ஃபைனலாக ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்? ஹெல்த்து வேணால் நம்ம அதான் இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும். ஓகே டாக்டர். அதுக்கு தேவையானது வந்து முக்கியமாக விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரை வகைகள். காய்கறிகள்னா இந்த கலர்டு வெஜிடபிள்ஸ் இல்லை, இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி இந்த பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறிகள். அப்புறம் பழ வகைகளில் விட்டமின் சி அண்டு ஏ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது. விட்டமின் சினா இப்போ இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, இந்த மாதிரி. அதை விட்டால் நம்ம நான்வெஜ் இதில் பார்த்தோன்னா ஃபிஷ்ஷு லாட் ஆஃப் விட்டமின்ஸு, ஏ விட்டமின் அதெல்லாம் இருக்குது. ப்ரோட்டீனு ஒரு பார்ட் நம்ம ஃபுட்டுக்கு தேவையானது. இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து மெயினாக விட்டமின்ஸ் பார்ட் தான். ஸோ இதெல்லாம் மிக்சட் டயட்டாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி புரத சத்து இருக்கிறதும் இருக்கணும், கூட வந்து இந்த காய்கறிகள், பழங்கள், அது மாதிரி பேலன்ஸ்டு டயட்டு ப்ளஸ் நட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக இன்டேக் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப இந்த கெமிக்கல்ஸாக அதிகமாக இருக்கிற பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூங்க. ஓகே டாக்டர். ஓகே.